ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, வித்தார்த், வாணி போஜன், ரகுமான் இவங்கெல்லாம் நடித்து வெளியான அஞ்சாமை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வித்தார்த் ஒரு விவசாயியாக இருக்கார். அதே நேரத்தில் அவரோட பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட பையன் டிஸ்ட்ரிக்ட்லேயே 10th டாப் ஃபஸ்ட்டாக வர்றாரு. அதனால பல ப்ரைவேட் ஸ்கூல் ஆஃபர் பண்ணுறாங்க இவருக்கு. அவரு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் வித்தார்த் ஒரு நியூஸ்ல பார்க்குறாரு, நீட்னு ஒரு எக்ஸாம் வருது டாக்டருக்கு அப்படின்னு. அதை அவரோட பையன்கிட்ட போய் சொல்றாரு, இந்த நீட் கோச்சிங்க்கு ரொம்ப செலவாகும், அதனால நான் வீட்டில இருந்தே படிக்கிறேன் அப்படின்னு அவரோட பையன் சொல்றாரு. ஆனா வித்தார்த் பல கடன்லாம் வாங்கி அவரை ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறாரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நீட் எக்ஸாம் வருது. ஆனா சென்டரை ஜெய்ப்பூர்ல போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு எப்படியோ ஜெய்ப்பூருக்கு போயிடுறாங்க. போன இடத்துல வித்தார்த் இறந்து போயிடுறாரு. அதே மாதிரியே வித்தார்த் தான் அப்பா இறந்ததுக்கு இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்த நம்ம ரகுமான் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாரு. இந்த கேஸை எடுத்துக்கிட்ட ரகுமானை போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால ரகுமான் வக்கீலாகி எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறாரு. கடைசியில அவர் எதிர்பார்த்த மாதிரியே கேஸ்ல ஜெயிச்சாரா இல்லையா, சித்தார்த்தோட மரணத்துக்கு கடைசியில நீதி கிடைச்சிச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த கோர்ட் ரூம் சீன்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த விசாரிக்கிற காட்சியெல்லாம் வச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. படத்துல எந்த இடத்துலையுமே நம்ம லேக்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கார் டைரக்டர். அதே மாதிரியே படத்தில் எமோஷன் காட்சியெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்காரு. இந்த நீட் எக்ஸாம்னால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்க டைரக்டர். ஒரு முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, ரகுமான் இந்த சாவுக்கு காரணம் இந்த கவர்மெண்ட் தான் அப்படின்னு கேஸ் போட்டிருப்பாரு. ஜட்ஜு நீங்கள் மட்டும் தான் இப்படி கேஸ் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரியே இமெயில் மூலியமாவோ லெட்ரு மூலியமாவோ இந்த 48 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த கேஸை நான் எடுத்து நான் மேற்கொண்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீன்லாம் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே பல ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாகவே கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால கோர்ட்டை வெளியே வச்சு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே சினிமோட்டோகிராஃபர் வச்ச ஆங்கிள்லாம் உண்மையிலேயே காட்டின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் மியூசிக்லாம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரியே இருந்துச்சு. படத்தில் நீட்னால எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அதெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் படத்தில் அந்த கோர்ட் ரூம் சீனில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார் டைரக்டர். அதே மாதிரியே ரகுமான் ஒவ்வொரு விதா சொல்லும்போது இந்த ஜட்ஜு பார்க்குற விதமாக இருக்கட்டும், ஆப்போசிட் வக்கீலாக இருக்கட்டும், அவங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி ரகுமான் பல கேள்வி கேட்பார். அதெல்லாம் உண்மையிலே காட்டின விதம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி படத்தை வச்சு முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படத்தை நல்லா கொண்டு போயிருக்கார் டைரக்டர். கடைசி கிளைமேக்ஸை இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரியே தான் படத்தை வச்சு முடிச்சிருக்காரு. என்னதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நம்ம நல்லா போராடினாலும் கடைசியில் காசு இருக்கிறதான் ஜெயிப்பாங்க, பதவியில் இருக்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கடைசியில் கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருப்பாரு. அது ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு முடிச்சிருக்கலாம். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நம்ம எந்த இடத்துலையுமே லேக்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால இந்த படத்தை தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.